Hi everyone, I am Dr. Bhuneshwari. GBF Fertility Center இந்த வருஷம் வந்து 20வது வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. 20 வருஷங்கள் எப்படி போச்சுன்னு நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்மால் கிளினிக்காக வந்து ஒரு 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வந்து ஜிபிஆர் வந்து எல்லாராலும் பேசப்படுற ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டராக இப்போ உருவாகி இருக்குது. விமன் சென்டராக இருந்து நாங்கள் இன்றைக்கி ஃபர்டிலிட்டி சென்டராக ரெக்கக்னைஸ் ஆகிருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம சென்டரை வந்து எல்லாருக்குமே ஒரு பர்சனலைஸ் கேர், ஹை அண்ட் சக்ஸஸ் அண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் டு த ஃபர்டிலிட்டி கேர் அப்படிங்கிறதுல வந்து முன்னோக்கி இருக்கும். ஸோ அதில் நிறைய பேருக்கு இங்கே மட்டும் கிடையாது, லோக்கல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லாருக்குமே தெரியுது நம்மளோட பர்சன்டேஜ்னால எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது. நிறைய பேர் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு வந்து கூட நம்மளை நம்பி இங்கே வந்து நம்ம கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆனவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் எனக்கு எப்போவுமே இந்த ஜிபிஆர் ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து என் கையில் ஹேண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்கிறதுனாலையும் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனாலையும் என்னால் இன்னும் அதை வந்து பண்ண முடியுது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எப்போவுமே நான் என்றைக்கு கூப்பிட்டாலுமே என்னோடய பேபிஸ் ஆகட்டும், ஃபேமிலிஸ் ஆகட்டும், ஜிபிஆர் ஃபேமிலிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போனாலுமே ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் நாங்கள் பண்ணாலும் அது வந்து பெரிய லெவலில் பண்ண முடியலனாலும் அது ஒரு சில்ட்ரன்ஸ் டே ஆகட்டும், ஒரு தீபாவளி ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டேயாக இருக்கட்டும், எந்த டேயில் நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டாலுமே எல்லோரும் போட்டி போட்டு வர்றதுலேருந்து எனக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது என்னோட மெயின் சர்டிஃபிகேட்டை நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து செல்லமாக என்கிட்ட வரும்போதெல்லாம் ஏன் மேடம் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க. ஈவன் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் எங்களை எதுவும் கூப்பிட்டு ஈவெண்ட் பண்ணலை, எங்கள் பேபிஸ் அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஈவெண்ட்லையும் நாங்கள் வந்து பேபிஸோட டேலண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். எல்லாருமே ஹைலி டேலண்டடாக இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். என்னோடய பேபிஸ் இன்றைக்கி வந்து டாக்டர் கென்ட்ரா இருக்காங்க, இன்ஜினியரிங் ஆகிருக்காங்க, ஃபேஷன் ஷோவில் இருக்காங்க, மியூசிக் டீச்சராக இருக்காங்க, டான்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போது ரியலி ஹாப்பி அபவுட் இட். அதனால் உங்களோட கம்ப்ளீட் ட்ரஸ்ட் வந்து எங்கள் மேலே இருக்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக இன்னும் படிப்படியாக எந்த அளவுக்கு சக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணுங்கிறது தான் ஜிபியோட மெயின் வந்து மோட்டிவ் ப்ளஸ் ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் என்னென்னா சயின்ஸில் என்ன கிடைக்குதோ எதையும் ஒரு ஸ்டெப்பு கூட விடாமல் நம்ம யூஸ் பண்ணி வேர்ல்டு வைட் என்ன தான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ரிசர்ச், சர்வே, நிறைய டேட்டா எல்லாமே சொல்லிகிட்டே இருக்குது. 30-35% சக்ஸஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் நம்ம வந்து எப்போவுமே 60-70% மினிமம் பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இதையும் தாண்டி எப்போ 80-90% நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நிறைய சைக்கிள்ஸ் 100% கூட கொடுக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஸ்டாண்டர்டாக கொண்டு போகணுன்னா அது ப்ரிவென்டிவ் கேரில் தான் முடியும். ப்ரீ மெடிக்கல் கண்டிஷன்ஸை கரெக்ட் பண்ணுறதுல இருக்குது. எல்லாருக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியரில் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ்டு மேனரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதில் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஜேர்னி பண்ண எல்லாருக்குமே தெரியும் எங்களோட சென்டரோட எல்லா இது வந்து பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லாருக்குமே கூட அந்த ஹோப்பும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். 20 இயர்ஸ்ங்கிறது வெரி லாங் ஜேர்னி ஃபார் அஸ். ஆனால் இன்றைக்கும் அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான 2 காரணம் தான் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் தான். ஸோ இந்த ஜேர்னி கண்டினியூவாக போயிட்டு இன்னும் நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த ட்ரீமை வந்து ட்ரீம் ஆஃப் பேரண்ட்டோட கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் அவர் பேஷண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸ், கிட்ஸ், ஆல் மை ஜிபிஆர் செல்லக்குட்டிகள் எல்லாருக்குமே we always wish them a happy life. அதே மாதிரி we continue to have your support forever. Thank you.